கருப்பு திராட்சையை சாப்பிட்டு வர்றதுனால சருமம் பொலிவு பெறும். இந்த திராட்சையில் விட்டமின் சி, இ நிறைந்திருக்கிறதுனால சரும ஆரோக்கியம் காக்கப்படுது. தலைமுடி வளர்ச்சியில் திராட்சையின் பங்கு ரொம்பவே அதிகம். இந்த பழத்தில் இருக்கக்கூடிய லிவோலிக் அமிலம் தலைமுடியுடைய வேர்பகுதியிலிருந்து முடிய வலிமையாக்கும். இதனால் முடி உதிர்வதும் கூட நின்றுவிடும். கருப்பு திராட்சை சர்க்கரை நோய்க்கு மிகவும் நல்லது. தினமும் காலையில ஒரு கையளவு திராட்சையை சர்க்கரை நோயாளிகள் மருத்துவரின் ஆலோசனையின் பெயர்ல சாப்பிட்டு வந்தாங்கன்னா ரத்தத்தில் இருக்கக்கூடிய சர்க்கரை அளவை குறைத்துவிடும். சளி தொல்லையால் பாதிக்கப்பட்டிருக்கிறவங்க, ஆஸ்துமா பிரச்சனை மற்றும் வாத பிரச்சனை இருக்கிறவங்களும் கூட மருத்துவரின் ஆலோசனையின் பெயரில் இந்த பழத்தை சாப்பிட்டு வரலாம். கருப்பு திராட்சையில கொழுப்பின் அளவை குறைக்க உதவும் சீர்மங்கள் இருக்கு. இதய நோய் மற்றும் பக்கவாதம் ஏற்படக்கூடிய அபாயத்தை இதன் மூலமா தவிர்க்கலாம். மற்ற பழங்களை விட கருப்பு திராட்சையில நார்ச்சத்துக்கள் நிறைவாய் இருக்கு.